இதை தான் வெஸ்ட் இண்டீஸ் சொல்கிறேன். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். அதை வந்துட்டு எப்படி தட்டணும்னு தெரியல. டாஸ் பால். அதான் சொன்னேன் வெஸ்ட் இண்டீஸ் அப்படி ஒரு பாலுக்கு 6னா பயப்படல. மினிமம் 10 மேலடா மேல 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 அவர் அங்கே போயிட்டார்ல, நாட்டை விட்டு கண்டுக்காம போயிட்டார்ல. நைஸ் ஷாட் ப்ரோ. ஏன்டா நம்ம ஜட்மெண்ட் பண்றவங்க வர மாட்டேங்கிறாங்க. டாப் ஆர்டர் அடிப்பாங்க பார்த்தா பின்னாடி அடிக்கிறாங்க, பின்னாடி அடிப்பாங்க பார்த்தா டாப் ஆர்டர் அடிக்கிறாங்க. ஐபிஎல்ல ட்ரீம் லெவல் டீம் தான் விளையாடும் போல. நீங்களாம் செலக்ட் பண்ணிருக்கேன், நீங்களாம் இன்டர்நேஷனல் டாப் ஆர்டர் கண்டிப்பாக எவனா டாப் ஆர்டர் சொல்லணும்னா மொத்தமாக சேர்த்து பின்னாடி இருக்கிறது ஒரு ரன் தான் ஃபிக்ஸட் பண்ணி டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ட்ரீம் லெவல் பாப்பாங்க போல. ரோஹித்தை வந்து 80% எடுத்துக்காங்க. நீ லக்கா 6 போகும்ல வேர்ல்டு கப் மேட்ச். என்ன அது எங்க இங்கிட்ட அடிச்சாரு இங்கிட்டு போகுது. அன்னைக்கெல்லாம் கேபி அடிச்சு ஒரு பால் கூட எங்களுக்கு தெரியல. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. சர்வ் விட்டுன்னு 10,000 ரூபாய் கரெக்டாக அந்த மேட்ச். அப்போ வந்து 33% கிடையாது. 10,000 ரூபாய்க்கு மேலே தான் போடுறதே இல்லையே. ஹெல்மெட் 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 ஹலோ சொல்லு ஸ்ரீ. வாழைப்பழத்தை கொடுக்காதப்ப அப்படியே ஆடுங்க, அப்படியே ஆடுங்க, நல்லா இருக்கு. இருமலுக்கு நான் இது வரைக்கும் கொடுக்கல. அந்த அவளோட இதில் எழுதியிருக்குதான்னு பாரு. ஏதாவது மருந்து எவ்வளோ கொடுக்கணும்னு எழுதியிருப்பாங்கல்ல முன்னாடி. பார்த்தா தெரியாது நமக்கு. குட் ஷாட் குட் ஷாட். இந்த எண்டில் பால் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சொல்கிறேன் 2-3 போயிருக்கு. அவரோட ஷாட்டே அப்படி தான் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுவோம். எகெயின்ஸ்ட் ஆடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கு. நைஸ் ஒன் நைஸ் ஒன் ப்ரோ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. அட இதுமே இருக்காது. கால் பண்ணி பார்த்து சொல்லு. கரெக்டாக 8 வந்து சரி ஓகே. Play bro, nice one bro. Well played, nice one. சென்னையில் அக்னி எல்லா ஊர்லேயும் மண் வாசனை அடிச்சிச்சு. நான் நேற்று வரும்போது நேற்று நைட்டு ஒரு 10-11 மணிக்கெல்லாம் மழை வர மாதிரியே இருந்துச்சு. நைட்டு White. இல்லடா பழகிட்டோம். கொஞ்ச நாளா நம்மள பழகிட்டோம். சில பேர் போறாங்க கவர்மெண்ட் வந்து மரம் வளர்த்தா நல்லா இருக்கும். நீ வளர்க்க 45 கவர்மெண்ட் தான் வளர்க்கணுமா? சீக்கிரம் அந்த ஃபீனிக்ஸ் மால் ஜங்ஷனு இதுக்கு எடுத்து சைதாபேட் ஜங்ஷன் எத்தனை மணிக்கு இருக்கணும்? 10 o'clock சார். நான் வீட்டிலேருந்து கிளம்பிடுறேன். ஃபாலோ கூட யார் இது உண்டா? ஏய் எத்தனை ஐடியா வச்சிருக்க? ஓ ஜிம் கேட்டலிஸ்டும் அதுவுமா? அது வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அப்ப அத அன்ஃபாலோ பண்ணிட்டு இத ஃபாலோ கொடு. உங்க எதுவோ அதுல கொடு. உங்க எதுவோ அது கொடு. ஸ்பெசிஃபிக்கா
ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல காண்டா இருக்கும். ரெண்டுமே வந்து தானே, அப்ப ரெண்டுமே ஃபாலோ பண்ணிடுவோம். ஓடு ஓடு. ஏன்னா அது இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் கொஞ்சம் கோலா இருக்கும்டா அது. மாறிக்கிட்டே இருக்கு. ஷாட்டியா கேபி. ஷாட்டியா கேபி. நைஸ் ஷாட், அப்படியே ஆடுங்க. நல்லா இருந்துச்சு. டக்குன்னு ஒரு சத்தம். பேட் சவுண்ட் நல்ல சவுண்டா கேபி வாழ்க்கையில நீ தான் கேபி. பேட்டோட சவுண்ட் நல்லா இருக்கு. அத பாத்த ஃப்ரீ மார்க் எங்க நல்ல இடத்துல நின்னு நல்ல பால். ஐயா நல்ல இடத்துல கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். நல்லதே இல்ல. அது தண்ணியா? ஓகே ஓகே. தீனா 23 வந்துட்டாருங்க. நல்ல பால். குட் பால். 4 4 அடிச்சிட்டாரு. இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. ஃபர்ஸ்ட் 4 இங்க. இங்க ஒண்ணு, ரெண்டு தான். எக்ஸ்ட்ரா கவர் சொல்லி பின்னாடி போனா நான் பாக்குறேன். அங்க அவர் அடிச்சது கேபில அடிச்சாரு. பின்னாடி போனா பாக்கல. அங்க இவர் மட்டுமே 4 4 அடிச்சிருக்காரு. நானு சாமு கால் அடிபட்டு அங்கல போனா போறேன். ஓகேவா 2 o'clock நீங்க லெக் வொர்க் அவுட். போடு. ஷாட். ஓ மை காட். ஆப்ல 3 ஏய் இப்படி ஆடுங்கடா. ஆப்ல 3 உள்ள 3 பேர் தான் காட்டுது. லெவலுக்கு மேல வெயிட் ஸ்டேக்மென்ட் நின்னுருக்கு. மொத்தம் இவரு தீனா மட்டும் 4 4. தீனாவ அதான் வெளியில 4ன்னு காட்டுது. வேகன் வீல் உள்ள போய் பார்த்தா 3 தான் காட்டுது. என்னவோ தெரியல. என்ன பண்றது? பண்ணிப்பாங்க. அப்படியே இல்ல இது போயாம பார்த்து தான் 82 அவுட் அவுட். நான் என்ன ஆளா? ஏய் நான் மத்தியானம் கீனா என்ன இப்ப ஆஃப் ஸ்டம்ப்ல தான 3 பேர் இருக்கு. ஆனா இன்னொரு பேர் எங்க காட்டுது. நீங்க இது வாங்கணும் bro. 2000. ஏய் அவுட்டா? அவுட் பால் உங்களுதா? நம்ம கால் பேட் ஏறிச்சு பால். கையில கொடுக்காத. நான் அந்த பாட்டே போய் ஆடுறா. பேட் பண்ணு நீ. கீழே கன்வர்ஸ்ல உள்ள வர. பேட் பண்ணு. ஏய் பிளேட்னா ஷாட்டுங்க. நல்ல ஷாட். சூப்பர் ஷாட். பட்டு அழகா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல. அவ்வளவு அழகா இருக்கு. கரெக்ட்டா அந்த பேட்டில் தானே அன்னைக்கு ஜெயசூர்யா இருந்தான். பட்டார் மட்டான்னு இருந்தான். போகுதுடா. எங்க லாங் டிஸ்டன்ஸ் இப்படி மட்டும் நீங்க போறீங்க. இப்படி மட்டும் போடு. Good bowling, good bowling. போகலாம், ஈஸியாக போயிடலாம். தீனா பாத்தால நல்லா இருக்கு தீனா. எவர் கேக்குறா? பார்ட்னர்ஷிப் ஷாட். ஆடியா வந்துரும் பால் வந்துரும். புது பால். பிரசன்னா செகண்ட். ராகுல் 10 ஓவர் வரைக்கும் உள்ள நிக்கணும் ராகுல்.
நெல்லு தானா ரன் வரும். இன்னைக்கு இருந்தாலும் தெரியும் ஏய் நீ ஆடுறது ரெக்கார்ட் ஆகும் ஜாலியா இருக்கு. இல்ல இப்ப போ பேட்டிங் குட் பேட் நடந்தான் போகிறாங்க. ஷாட் வெல் பிளேட் ரா டேய் குட் பேட் ரா தம்பி க்ளீன் ரா ராகுல். ஓ அழகா அந்த கேப்ல அடிச்சா பாத்தீங்களா எடுத்ததே குட் பேட் ரா தம்பி பாத்தியா நறுபடி பிளேட் ரா டேய் வெல் பிளேட் ரா டேய் அவங்க 2 வைட் ஆன் பண்ணிருக்காங்க. லைரன் அந்த பவுலர் ஓடியாரு. எதுக்கு ஓடியாருனா அதான் போயிடுச்சு. கிரேட் அவர் குட்டியா இருக்காரு ஆனா ஐயா மேக்ஸ் சோ உங்களுக்கு வரா மாதிரி இருக்கும் ஆனா வரல நீங்க வெயிட் பண்ணி ஆகணும் அவர் ஹைட்டா இருந்தாருன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்டா இருக்கும் அவர் குட்டியா இருக்காரு சோ அதனால வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணி தான் நீங்க இவரு bowling அந்த குட்டி நான் அவரெல்லாம் பார்த்தேன் ஏன் நீ நேரம் செம்ம லாஸ்ட் மேட்ச் கேம் தான். உள்ள ஃபுல்லா நில்லுங்க. இது நல்லா அமைஞ்சிருக்குங்க என்ன புரியாது வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். ரன்னிங் பாய்ஸ் டாடி ஃபோன்ல மெசேஜ் ஹரியோட ஆர்என்எஸ் மாதிரி அது மாத்தி மெசேஜ் என்ன ஆர்என்எஸ் நீ ஏதாவது நோண்டி இருப்ப. ஹாஸ்டல்ல வந்து ரொம்ப நேரமா ரூம்ல யோசிக்கிறது எது எடுக்கணும்னு நினைச்சேன் ஹாஸ்டல் அது இருக்கு எக்ஸ்ட்ரா தாக்கு மாத்தி போடுங்க பிகா என்ன சொன்ன? மெசேஜ் 2803 யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் ஆர்எம்எஸ் முதல்ல வருது. அதுக்கப்புறமா நான் எஸ்எம்எஸ் மாத்தினா தான் வருது. எஸ்எம்எஸ் ஆர்என்எஸ் என்ன அது ஏதோ எங்கடா? காட்டுங்க காட்டுங்க. லேடரா பாய் போடு ஓவரில் விட்டார் வேண்டியது இங்கேருந்து 20 ஓவர் வந்து நான் அடி அடி நம்ம போட்டு வேண்டியது ஆளுங்க கருமத்தை 53 7.2 ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் நல்லா அடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இல்லை அப்படிதான் பிளானே பிளானே பண்ணோம் நாங்கள். கருமம் அது எங்கேயோ
நான் தீனாவை ஜாலியா வெளியே கஷ்டப்பட்டு அட்டை மேல எடுத்துக்கலாம் 5 ஓவர் நில்லு மச்சி 6வது ஓவர் ரொம்ப அடிச்சுக்கலாம் மச்சி என்ன பண்றீங்கம்மா இந்த சைடு வந்து எல்லா பாலும் கரெக்ட் கேபி சொன்னது கரெக்ட் 3 பாலுமே ஏத்தல அதான் பிளானும் கூட 7 ஓவர் தான் நிக்கணும் அதுக்குள்ள ஒரு 20 ரன் அடிச்சிடணும் அத நீங்க முன்னாடி அடிச்சிட்டீங்க 4 ஓவர்ல அடிச்சிட்டீங்க இல்ல bro அது கொஞ்சம் திருப்தியான ஷாட் முதல்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிருந்தா தீனா அமைதியா இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான் பிகாஸ் என்னன்னா உங்களோட எண்ட் இதுதான் ஆக்சுவலா நீங்க இந்த இப்போ நீங்க அவுட் ஆனீங்க தான் அதுதான் உங்களோட எண்ட் ஓகேங்களா ஆசையா அடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டேன் போன ஹைட்டுக்கு டிஸ்டன்ஸ் போயிருந்தா இல்லடா நீ எல்லா பாலும் அப்படியே ஷாட் தான் ஆயிடுச்சு அவன் உஷாராயிட்டான்டா அட எல்லா பாலும் ஒரே இடத்துல தானே போட்டான் அவனும் அப்படி சொல்லி 3 பால் ஒரே ஸ்லாட் ஒரே இடம் 2 பால் நான் அந்த இறங்குனது தான் ஒரே ஒரு ஸ்டெப் இறங்குனீங்க இறங்குனது அவுட் ஆனது ஷாட்ரா பிரமோ நல்லா அடிக்கலாம் பிரமோ நைஸ் ஷாட்ரா பாய் ரெடி பண்ணிக்கோங்களா யாரனா இன்னொரு பாட்டில் ரெண்டு கேட்ச்மே செமையா பிடிச்சிருக்கு இது வேற யாருக்கெல்லாம் பாட்டில் இருக்கா நமக்கு இன்னொரு பாட்டில் இருக்கு ஆக்சுவலாக அடிச்சு ரெண்டு பாட்டில் நாய் இருக்கு அதனால ஒரு 70 ரன்ஸ் 60 ரன்ஸ் மேல 5 ஓவர் 6 ஓவர் போட்டா பின்னாடி இருக்கிறவங்க பிக்கப் பண்றாங்க நம்ம 35 ரன் 20 நல்லா தடையில விடுங்க அது ஃபில் பண்ணிக்கிறாங்க ஷாட்டா பாய் என்னடா பால் செத்துருச்சு அதுக்குள்ள பால் செத்துருச்சா என்ன விழுந்து அப்படியே உட்காந்துருச்சு பால் பால் ரொம்ப நின்னு தாண்டா வருது மாதிரியா என்ன ஷாட் அடிச்சானே எனக்கு தெரியல பிராட்டி இந்த சைடுல அடிக்க வேண்டிய ஷாட் எங்கேயோ அடி வாங்குனேன் சரி நிக்கும் இது பவுன்ஸ் பெருசா வருது பேட்டிங் தெரியாதவங்க கூட அடி வாங்குவான் என்ன பண்றது கேட்கல அவருங்க கேட்டுச்சு அந்த திரும்பி பேசினா ஏதாவது சொல்லுவான்னு அமைதியா இருக்கான் பிளேயரா இல்லை ப்ரோ அவன் கேம் வந்து மூவ் பண்றதே இன்டென்ஷனே கிடையாது பவர் பிளேல ஒரு 20 ரன் அடிஷனலா டீம் கொடுத்தியா போதும் நீ வந்து செஞ்சுரி போட்டாங்கன்னா டிஎன்சி எல்லாம் விளையாடி போடுறேன் அவதான் இன்டென்ஷன் இல்லடா பார்ட்னர்ஷிப் கரெக்டா வந்துடா கொஞ்ச நேரம் வந்தா லாங் இன்னிங்ஸ் பெருசா நான் ஆசைப்பட மாட்டேன் நின்னோடனே அவன் ஷாட் அடிக்கான்னு நினைக்கல கரெக்டாக மூஞ்சிலே அடிக்கிறான் எனக்கு ராகுலே போனோடனே மொத்தம் வந்து ஸ்ட்ரெயிட்ல தூக்குவான்னு நினைக்கல கரெக்டாக மூஞ்சி நல்லா கேப்புக்கு அடிச்சாங்க ஷாட் ஃபீல்டிங் நிற்க வச்சு போடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அவன் அடிக்க மாட்டான்னு நினச்சிட்டாங்க அந்த பால் போட்டுக்கூடாது பிளேயர்டா செக் பண்ணி பாரு டேய் செக் பண்ணி பாருப்பா அந்த இது ஷாட்ரா பாய் ஆ எப்படி சரி பண்ண இருக்குங்க போன தடவை வந்து என்கிட்ட ஏதாவது கேட்கணும் இப்போ இன்னொன்று இருக்காது போட் கொண்டு வந்திருக்கியா நான் அவனுங்களை ஃபோன் போட்டு பார்த்தேன் அசோக் நகருக்கு அவனுங்களை எடுக்கல அடுத்து யார் அதான் சுரேஷ் இல்லை விக்கெட் போட்டு இருக்காங்க ஓரளவுக்கு ஓவர் நல்லா போயிட்டா இல்லை அப்படி சொல்லல இப்போ ராகுல் அவுட் ஆனானே கருத்து இருக்கு அப்படி சொல்கிறேன் ஒரு அட்டாக்கிங் உள்ள அப்படி சொல்ல வரேன் ஓகே இல்லை சஜஷன் தான் சாலிஸ் குட் ஃபீல்டிங் அவரை கொஞ்சம் ஒன்றா உட்கார வச்சு சொல்லுங்க
அவர் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்க. ப்ரோ இங்க வாங்க, ஒரு பாலையும் விட வாங்க, மாட்டேங்கிறாரு. மோத்தரோம். சும்மா ஓடி போய் எல்லாத்தையும் பிடிக்கிறீங்க நீங்க. நாங்க எப்படி பண்ணுவோம்னு மட்டும் பாருங்க. ஒரு பால் மேல போட்டா அவுட் ப்ரோ. நீங்க உங்களுக்கு பேட்டிங்கே கிடையாது. எல்லா பாலையும் போடு. உள்ள போனா ஸ்டெப் போடல பாருங்க. அது ஓரளவுக்கு இருக்கு. நைஸ் பேட்டிங் பிரபோத். சப்போஸ் ஹிட்டிங் போறாங்க, ஹிட்டிங் போய் டக்குன்னு விக்கெட் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹிட்டிங் போறேன்னு சொல்லிட்டு விக்கெட் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ, நேற்று அன்றைக்கி ரெண்டு பேருமே பேட்ஸ்மேனே சைட்டில் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு டைமே இல்லை அடிக்கிறதுக்கு. கட்சியில் உடனே போய் இறக்கி விட்டு அடின்ற மாதிரியும் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் பார்க்குறேன். 10 விக்கெட்டு கூட ஆடி, நீங்கள் 23 ஓவருக்கு அப்புறம் 10 விக்கெட்டுக்கு கூட அடிச்சிடலான்னு வச்சுங்களேன். அது வரைக்கும் கூட இது போனால் 2 பட் முன்னாடி எல்லாரும் பேட்ஸ்மேன் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி அதான் ஓவர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல, அதுவும் யோசிக்கணும். இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் இறக்குங்க, கருப்பியாக இருங்க. அது என்னடா ஈஸிடா ராகுல். பலாம் அடிச்சு ஒரு பல் இல்லை. அங்க வச்சிருக்காங்க, எட்ஜுக்கு வச்சிருக்காங்க பாருங்க. அதான் அது ப்ரோ. குட் bowling னா. அப்போ 20 மேலே போச்சுனாலே அட்லீஸ்ட் 150 200 தானே ஏன் பண்ண முடியுது, ரீச் பண்ண முடியல பாருங்க. பவுண்டரி போயிட்டாரு தல. அம்பையர் பார்த்து சொல்லுங்க. அம்பையர் பவுண்டரி சொல்லிட்டாரு. ராகுல் நல்லா ஹிட் பண்ற, க்ளீனா ஹிட் பண்ணு. ஏய் விண்ட் தான் போடு. ப்ரோ நீங்க ரெண்டு சைடுமே அந்த ஒயிட் போடு. நீங்க அத மெஷர் பண்ணுங்க. கர்வ்ல தான் ப்ரோ இந்த சைடு ப்ரோ. அம்பையர் இந்த சைடு டுவர்ட்ஸ் இன்னும் ரைட் சைடு. இன்னும் ஒரு ஸ்டெப் பேக். ஒரு ஸ்டெப் பேக். கரெக்ட். ஒரு ஸ்டெப் பேக். பவுண்டரி நாட் ஃபோரா? ரால் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்றா. ஏய் நல்லா பவரா அடிப்பா. அடுத்த 5 ஓவர் தள்ளுறது கஷ்டமா இருக்கும். அந்த ஷாட் அது அவன் ஃபேவரட் ஷாட் தான். அது மாட்டல ஒழுங்கா முடியல. இவன் அடிக்க வேணான்றதுனால அப்படி இருக்கானா என்னன்னு தெரியல. ராகுல் இல்ல டபுள் மைண்ட்ல இருக்கான். இல்லன்னா அவனுக்கு சரியா மாட்டல. நல்லா தான் இது இந்த ஷாட்டே அவன் கொஞ்சம் லெஃப்ட் சைடு போட்டு வச்சிருவான். அதான் அவனுக்கு கரெக்டா அடிக்கணும். அவங்க நல்லா பண்ணாங்க. போற இடத்துல கூட வீட்டுக்கு வந்தீங்க. படி சூர்யா அடுத்து. இல்ல ஃபயர் மோட்ல கரெக்ட் பண்ணேன். சூர்யா எப்போதுமே ஒரே மோடு தான். 10 ஓவர்ல யார் சரியா தெரியல. ஹைப்பர் மோட் தான். பவுலிங் போடுறது யாரு? அப்படிங்களா? சண்முகனா? கீழே தெரியுதா? வெளியில இருந்து எடுத்ததும் சரி, உள்ள இருந்து வந்தா காம்பினேஷனா தான் போடலாம்னு இருக்கேன். வெளியில இருந்து எடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? எனக்குமே கிளியரா இருந்துச்சு அது எடுத்தது. குட் bowling. ஆமாமா. அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடலாம். மைண்ட் செட் ஆயிட்டாரு.
என்ன ஒரு 2 perspective நான் தான் அடிக்கிறேன். ப்ரோ நீங்க போறப்ப இவரையும் கூட்டு போயிருங்க ப்ரோ. அவர் கூட சேர்ந்து போயிட்டு நீங்க பேசணும் நீங்கல்ல போயிட்டு வந்து. அதான் ரெடி பண்ணிட்டேன் நானே போறேன். போங்க போங்க கரெக்ட் தான். அது என்னன்னா சிங்கிள் ஆடுறோம் 4 அடிக்க ட்ரை பண்ணிட்டு அது சிங்கிளா மாறணும். ஃபுல் ஷாட் இருக்கு. சிங்கிள் காக சிங்கிள் ஆடுறோம். அது ஃபுல்லா போணும்டா கிரவுண்ட். அவனால பொட்டிட்டு இங்க போய் பிச்சை தான் எடுக்கணும். ஃபுல் ஷாட் அடிச்சு லெக்ஸ் பாக்குறதா. அது கனெக்ஷன் யாரு காலைல ஒரு மேட்ச் விளாண்டு வந்திருக்காங்க. செலக்ஷன் போயிட்டு இருக்குல்ல. ஆமா இப்ப இது போயிட்டு இருக்கு செலக்ஷன். அதனால தான் நம்பிக்கை வரல. ஓ அப்படியா ஏமாச்சி விட்டுருந்தாங்க. எனக்கு அனுப்பி சொன்னாங்க செக்ரட்டரி இது 19 வயசு தான் இருக்கு. அண்டர் 19 19 கணக்கு வருமா இல்ல 19 கணக்கு 19 அப்பனா டைம் ஆகி சிங்கிள் அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். இவன் அடிக்கும் போது சிங்கிள் தான் அடிக்கிறான். சிங்கிள்க்குன்னு ஆடினாலும் வேலைக்கே வருது. இவன் இன்டென்ட் பாருங்க. இவன் intent correct ஆ இருக்கு. தள்ளுறான். அவன் ஷார்ட்டே தான் ப்ரோ. ஃபிளிக் மாதிரி தான் ஆடுவான் அவன். ரொம்பலாம் பளிச்சுன்னு பழிச்சு அடிக்க பண்ண மாட்டான். பால் நல்லா போகும். அதான் அந்த அவன் ஸ்டைல் கரெக்டாக தான் ஆடிட்டு இருக்கான். பால் தான் மாட்டல. மற்றபடி அவன் அடிக்க தான் பார்க்குறான். இல்ல ஆக்சுவலா நம்ம போன மேட்ச் இங்க தான் உட்காந்துச்சு. 11 ஓவருக்கு 90 ரன். அதை தான் நான் சொல்ல லாஸ்ட் 9 ஓவர் வந்து 30 ரன்னோ 40 ரன்னோ தான் அடிச்சோம். இல்லை இப்போ கட்சி நேரத்தில் போயிட்டு பிகி சக்தி எல்லாருமே அவங்களுக்கும் அடினா அவங்களாலையும் முடியாது. இப்போ கருப்பு அடுத்தது சூர்யா 4 ball இல்ல ரஞ்சித் ஓவர்ஸ் போட வந்தா தெரியுங்களா? செகண்ட் 5 ஓவர்ஸ் இந்த சைடு இருந்தா பவுல் நம்ம அதுதான் ப்ரோ நீ சொன்ன மாதிரி அந்த 10 to 50 எல்லாம் நம்ம ஸ்டார்டிங் 5 ஓவருக்கு அப்புறம் இந்த சைடு தான் மேட்ரு. நான் அதனால தான் பாருங்க மொத்த பால் ஓவர் போட்டு முடிஞ்சு பேட்டிங் டெப்த் இல்லைன்னா நம்ம நின்னாடலாம். நல்லா பேட்ஸ்மேன் இருக்கும்போது நம்ம இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு பவுலர் ரெண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த சைடு போயிடுதான் முன்ன இருக்கும் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அந்த சைடுல வந்து நம்ம ஒருத்தர் இந்த சைடு விளையாடல ஒருத்தர் ஆடல டாப் ஆடலாம் அவள்தான் அப்படி சைடு ரஞ்சித் ஓபன் ஸ்டார்ட்டா இப்ப பாருங்க போடா டூ மேரிக்கலாடா 4. ஏய் ராகுல் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா அடிக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் அந்த சைடு போட்டாங்க அப்புறம் ரெண்டாவது இந்த சைடு போட்டு மூணாவது அந்த சைடு ராகுல் அதத்தான் நான் சொல்றேன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆடுறா. ரொம்ப ஃபிளிக் ஆடுற கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆடி. ராகுல் நல்லா டைம் பண்ணு. பாவம் கால்ல வர மேட்ச் ஆட்டணும். நான் டயர்ட் பண்ணி வீட்ல படுத்துறோம் ஏதோ டயர்டா இருக்கு. பிண்டில நான் பேசிட்டு இப்படியே போய் தம்பி போய் ஜூஸ் குடிச்சிட்டு வாடா தம்பின்னு போய் போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சேன். அடா பாவி அவன் பிரமோத கொஞ்சம் அப்படியே ஆக்சிலேட் பண்ணி ரொட்டேட் பண்ணேன்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் திருப்பி அப்படியே ஆட சொல்லுங்க. பேசி ஆடுங்க. சூர்யா கட்டி விடா. டைப்பர்லாம் போறமா டைப்பர்லாம் போட முடியாது. ஜாலியாடுங்க ப்ரோ. நாகபாய் கட்டிக்கோங்க. ஃபுல்லா ஆன்டுக மாதிரி போட்டுட்டே இருக்கு. விட்டே குடுப்பாரு. பிளேட் கருப்பு ப்ரோ. இந்த பக்கம் விட்டு குத்தானா பலாலாம். சும்மா லைட்டா அரஞ்சா போதும். ஆனா சீரியஸா இந்த விண்டில் ஒருத்தன் ஸ்ட்ரெயிட்டா எடுத்தான்னு வச்சுக்க ராக்கெட் அதுதான் பெரிய விஷயம். நான் மாட்டிருப்பேன் நேரத்து. அதுதான் கஷ்டம் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நீ அவ்வளோ ஃபோர்ஸ் போட்டு 3/4 தான் இறங்குது. நான் உனக்கு அதுவே சொன்னேன் அங்கே அடிக்காதரா நீ அதே தான் அடிச்சானா. அப்போ நீயே புரிஞ்சுக்க வேணாம் இது வேலைக்கு ஆகாது எவ்வளோ ஃபோர்ஸ் போட்டாலும். ஹலோ அம்மா எவ்வளோ லோ வருது. ஆமாம் லோ வருதுடாப்பா. சொல்லு பழனி. நைட்டு 10 மணிக்கு ஒமேகா மேட்ச் இருக்கு. போறியா? ஏன் பழனி 10 மணி 1 மணி ஆக முடியும். அவளே ஏய் ஐயோ நல்லா அந்த எங்க தான் வேலை பிரமோத் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிட்டானா ரன் வந்துடும். பேட் சாப்பிடாம இல்ல கால் வலிக்குது. அப்படியே எங்க உட்காந்து
லோவர் ஆயிடுச்சு அதான் ப்ரோ இல்ல தண்ணி லாக் பண்ணி கொடு ஷாட் நல்லா இருக்கு கருப்பு ப்ரோ படுது பேட்ல பாருங்க நம்மால் சம்டைம்ஸ் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி இருப்பான் பெரிய பாலும் பண்ணுவான் ரெண்டுமே பண்ணுவான் நம்ம ஒரு ஷார்ட் செலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது ஆனால் பவர் இல்லை அதுதான் இல்லைடா பவர் இருக்கு தூக்கிடலாம் அதெல்லாம் வந்து சொல்லிருக்கேன் பளிச்சுனா இது வந்து பலாருன்னு வச்சுருந்தானா பலாருன்னு இருக்கும் bro. அவன் செக் பண்ணுறான் அது ரொம்ப இல்லை அவன் கைக்கே போனால் கூட வேகம் வந்தால் ஆனால் என்னத்தம்மா கொடுமை அவன்கிட்ட எல்லா ஷாட்டும் இருக்கு அதுதான் இந்த பேட்ல எல்லாமே அடிப்பான் ஆனால் அதெல்லாம் அடிக்க மாட்டான் அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் மட்டும் எல்லா ஷாட்டும் அடிப்பான் இதில் வந்து 2 ஷாட் தான் ஒன்று அவுட் ஆகக்கூடாது அந்த மெயின் செட்டு அவுட் ஆகாமல் ஷாட் அது கொஞ்சம் பிடிக்காத சவுண்ட் எனக்கு அது கொஞ்சம் அது கேட்காம இருக்கு சரியா எல்லாம் வரும் அப்படியே பேட்டிங் பிரமோத் ரொம்ப சொல்லி தடுத்து வைக்கும் போல முதல் முறையாக பேட் வர்றான் இதெல்லாம் சகஜமாப்பா இதெல்லாம் ஆனால் இந்த கிரவுண்டில் என்னன்னா எனக்கு என்னன்னா போன மேட்ச் செம்மையா செட் ஆச்சு இதுனா நல்ல செட் ஆச்சு அங்க தடுப்பு பென்ஸ்டாக்ஸ் மாதிரி என் மேல பட்டு போயிடுச்சு பால் அது 2 ஓடிட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க டகவுட்ல இருந்து நான் இப்படி ஸ்ட்ரைக் போயிட்டாரு லாஸ்ட் பால் அந்த எண்டு அதாவது இப்படி காத்து லாஸ்ட் பால் ஆமால நான் இருந்து டகவுட் வந்து இருந்துட்டு இல்ல அதெல்லாம் இல்ல அவன் இன்டென்ஷன் எல்லாம் பரவாயில்ல பாலதான் ஸ்ட்ரைக் பண்ணி லாஸ்ட் பால் தென் லாஸ்ட் பால் இருக்கு உனக்கு கண்டிப்பா அடிக்கணும் நினைப்ப ஜோன் வச்சுக்கலாம் ஒரு பால் 6 வச்சுட்டு பாருங்களேன் சூப்பரா தூக்கி விட்டான் அடுத்த பால் பாருங்க படபடன்னு சீட்டு கட்டி மாதிரி அவுட் ஆயிட்டு வருவோம் ஒரு 180 அடிச்சிட்டோம்னா நல்ல கான்ஃபிடன்ஸ் ஆகலாம் அவெல்லாம் ஃப்ரெண்ட் இல்லை பள்ளி ஆக்சிலரேட் பண்ணுறது 6 தான் இருக்குது வரோம் ப்ரோ வரோம் ப்ரோ அதான் கிளிக் ஆகும்ன்றேன் எங்கிட்ட விட்டுரு இந்த ஒரு அப்புறம் ஒரு கூட்டம் இல்லை டைமிங்கும் பண்ணோம் இல்லை அவன் கிளிக் வச்சுனாலாம் இருக்கும் நான் ப்ரோ எல்லாருமே அடிப்பாங்க ப்ரோ ஜெயசூர்யாலாம் ஸ்வீட் பண்ணி அடிப்பான் இல்லை பள்ளி காலையிலேயே நான் பில்டு நல்லா ஸ்வீட் பிளேஸ் அடிப்பான் சொல்றேன் சாயங்காலம் ஆக்சுவலாக நான் வெளியே எப்படி கருமம் புருஷனே டேய் கேட்டா அப்பதான் ஆமா ஆமா அப்படியா அங்க சிங்கிள் வச்சுட்டே இருக்கிறது தான் வச்சாங்க அது பாரு ஒரு ஸ்டேன் ஃபீலிங் நீ நிறுத்தினாலும் நாங்கள் தான் அடிப்பேன் ப்ரோ அப்படி ஹெவியா அடிங்க குட் ஷாட் பிரமோத் குட் ஷாட்ரா பிரமோத் போஸ்ட் போட்டு அடிக்கலாம் அவனே தான் அடிக்கலாம் கரெக்டா காத்து இல்லை ஆடுங்க கூட முடியுமாடா பார்க்கலாம்டா காத்துல அடிச்சாங்களா கேப் 6 போவோம் இப்போ எல்லாத்தையாவது பண்ணி விட்டாரா கரெக்ட் தெரிச்சிருச்சு ஷாட் பாய் கருப்பா அவ்வளவுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க பேட்டிங் கேப்ஸ் அவஸ் நல்ல டீப் போலியே கவர்ஸ் ஆனா ரொம்ப போயிடுது சூர்யா டேய் அவுட் ஃபீல்ட் வந்து பறக்குதுடா தேச்சின் போது அவுட் அவன் சூப்பரா ஆடினான் எதுக்கு அந்த கட் ஷாட்ல அவுட் ஆனான் என்ன பரிசு எதுக்கு அந்த கட் ஷாட் என்ன ஷாட்ரா அது செமையா அடிக்கிறா ஃபீல்டர் ரெடியா இருக்கானு பார்த்தேன் அதுவும் ஸ்ட்ரெயிட் டிரைவ்லாம் சூப்பரா இருந்துச்சு அந்த ஸ்ட்ரெயிட் ஷாட் லாஸ்ட்லாம் ஷாட் ஷாட்யா இந்த மாதிரி இன்டென்ஷனலாவே இல்ல இந்த மாதிரி பால் தெரிச்சு போனாதான் பவுலர் இருக்கான் அவன் தெரிஞ்சு போச்சு எப்படி 4 டாட் தான் ரைட் அது காத்து அடிக்கிறதுக்கு கீப்பருக்கே மறுபடியும் வந்து பால் இந்த டே வந்து நாங்க எல்லாம் இல்லடா மணிக்கு நீ சான்ஸ் கிட்ட விளையாடி என்ன இருக்கு சச்சின் டெண்டுல்கரா ஜென்யூனா 98 வந்து இருக்கிறதுக்கு போடு இன்ஃபேக்ட் போன மேட்ச் முடிவு தோத்தோம்ல அதில் ஒரு எல்பி கொடுக்கவே இல்லை அம்பையர் நம்ம போயிடலாம் பாலே எடுக்கல பா
நேற்று நான் ஒரு வீடியோ போட பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம அவுட் அப்பீல் பண்ணா நான் கொடுக்கவே இல்லை. ஆனா அது க்ளீன் அவுட் ஆன்லைன் க்ளீன் அவுட் க்ளீன் அவுட்டு பல தண்ணி மட்டும் கொடுங்க பலம். அடுத்த ஓவர் எப்படியும் என் சேஞ்ச் கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க பலம். 15th ஓவரா? ஆமா அடுத்த ஓவர் என் சேஞ்ச் 15th ஓவர் ஓடுது. 16th ஆனா என்ன இங்க ஒன்று நிற்குது. தண்ணி கேன் தண்ணி கேன். அந்த ஷாட் நினைச்சேன், அதனால பறந்துருச்சு. அம்பர் அம்பர் சத்தமே இங்கே வரல பார்த்தியா. தண்ணி கேன் தண்ணி கேன். இங்க வாங்க, அம்பையர் பண்ணிட்டு இருக்கிற உள்ள இருக்கிறவங்க கூப்பிட்டு தான் கேட்பியாது. அவன் தண்ணி இல்லப்பா ஃபோன் பண்ண ஞாபகம் இருக்காது. எதுக்கு எடுக்கன்னு புரியுதா? ஷாட்ரா பாய். நான் அப்படியே சேர்றா சேர்றா. நம்ம அதுக்கு கேட்ட மாதிரி அவர் அங்க லாங் ஆஃப்ல 4 மேட்ச் இந்த வரைக்கும் அப்லோட் பண்ணல. சும்மா கிண்ல வச்சு பாயிண்ட்லான அந்த எண்ணியே நீங்க 2 பால் பாயிண்ட் அடிக்க வச்சிட்டாங்கன்னா பாருங்க அந்த காத்துக்கு அது 2 TB இருந்துச்சுன்னா ஏதாவது பார்த்து சொல்லு பாருங்க. அது போனது இங்க 2 TB இங்க ஒரு பால் போச்சு. சாட்டா SSD 2 TB. அதே மாதிரி NVMeல அது நான் அங்க எடுத்து NVMeலையும் சொல்கிறேன், NVMeலையும் ஒரு 1 TB வேணும். ஏற்கனவே சொல்லிட்டேன். சொல்லி அவன் அதான் பண்ணுறான். இப்போ 25th சி இது எண்டு சேஞ்ச் தானே. இன்னும் 2 மார்க்ஸ் தான் என் சேஞ்ச் போல. டீம் பண்றியா? ஷாட்ரா பாய். பிரமோத் ஷாட்ரா பிரமோத். ஷாட் வெச்சிண்டே அடிங்க. இது கூட இதுதான் கொண்டு வர மாதிரி ரெடி. போ ஓவர் முடிஞ்சிச்சு. ஓ முடிஞ்சா டீம் 100 15 இந்த பக்கம் அட்வான்டேஜ். நாக் ப்ரோ சொன்ன மாதிரி பின்னாடிலாம் அடிக்கலாம். இல்ல இப்போ இந்த பக்கம் ஃபுல் அட்வான்டேஜ். பிரச்சனை இல்ல. தூக்கி 6 அடிக்கிறதுக்கு தான் காத்து வேணும். ஷாட்ரா பாய். ஆடு பிரமா நல்லா இருக்கு பாரு. நல்ல ஷாட்ரா பிரமோ. 16வது ஓவர். இவரதான் நீங்க மொத்த டேமேஜ் பண்ணதே. கரெக்ட். இவரதான் நீங்க பால் போற இடம்லாம் இவரே ஒரு 10-15 ரன் தட்டு. அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இல்லை. அவனுங்க 7-8 கேமரா 10-15 கேமராலாம் வச்சு இருப்பாங்க. அது திருப்பினா ஷேக் ஆகுது ரொம்ப. கருப்பு ப்ரோ ஓடுற அடி. அதுதான். ஷாட் கேட்ச். பாரு இது கூட அகைன்ஸ்ட் ரெண்டு தான். போல கேட்ச். போங்க. டேய். பிரமோத் ப்ரோ போயிட்டு அங்க எடுத்து வராரு. ஆனா வேடிக்கை பார்த்துருக்கான். அவரோட போகும்போதே பொறுமையா போனாங்க. எனக்கு இங்க 3 பேட்ஸ்மேன் உட்கார வச்சிருக்கிறது ஒரு மாதிரி இருக்குங்க. நம்ம தான் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்றது நம்ம. ஒரு மேட்ச் 10 ஓவர்ல விளையாட்டா பயங்கரமா இருக்குமா இன்னைக்கு ஃபுல்லா? யாரு பேட்ஸ்மேன் ஷாட்ரா பாய். இப்போ நம்ம ஒரு 10 ஓவர் விளையாட்டு இன்னைக்கு இங்க 10 ஓவர் பேட்டிங் பிடிச்சு போனா அப்படியே பயங்கரமா பச்சக்குன்னு பிடிச்சிடுறாங்க பீகா. நல்லா டக்குன்னு பிடிச்சிடுறாங்கன்னு. நீ ஆடுங்க 70-80 ரன் ஸ்கோர் 10 ஓவர்லாம் நின்றுக்க மாட்டேன் எந்த மேட்ச் நீ வேற. நிக்க மாட்டியா? மேட்ச் ஜெயிக்க மேட்ச் வின்னிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு திருப்தியா அப்ப இருக்கும். 5 பால் பிடிச்சாலும் அதுதான். ஆனா உன் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வந்து யூனிக் தான்டா. எல்லாராலையும் அதை இது பண்ண முடியாது. இல்ல கேக்குறேன். இப்போ அந்த மாதிரி லாங் இன்னிங்ஸ் கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பட் உன்னோட இன்னிங்ஸ் என்னன்னா நீ வந்து கண்டினியூ பண்ணிட்டே போயினே இருக்கணும். அதான் அது அந்த கணக்கு. அதை நின்னு கொண்டு போனோம்னா அது ஒரு மாதிரி பெரிய இருக்கும். இது இருக்கும். இப்போ அது இருக்காதுல்ல. ரெண்டாவதுல மேட்ச் ஜெயிக்கணும் அவ்வளவுதான். 1 2 4 5 ரன் தான் இந்த ஓவர். போடு. கீப்பர் போய் எடுக்க வந்த ஸ்லிப் வந்து கவர் பண்ணாம வரவே இல்லை, அப்படியே நிற்கிறான். இந்த எண்டிங் பண்ணி ஆகணும். போடு. அப்படி ஆடுங்க பிரமோத். ஏதோ தொட்டு போறான். ஆனா ஒரு வீடியோ இருக்கும் 2000 ரூபாய். இல்ல வந்துட்டு ரீசன் சொல்லுவாரு.
உள்ள போஸ்ட் புஷ் பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி அடிக்கிறது தெரியும். எடுக்குமான்னு தெரியல. ஸ்லோவா போட்டாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவரு அப்படியே திருப்பிட்டாங்க. அப்படியே இந்த வீடியோ அப்படின்னா அது வரணும் இது ரிவர்ஸ் ஷூட் போறதுக்கா இதுல இருந்து டென்னிஸ் பால் போடுங்க இதுல போடுறதுல அதுல இருந்து அவருதானா அது நான் அதுல இருந்து போடலையே அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடிங்கப்பா. மிக்ஸ் பண்ண வேணாம் அவர்ட்ட ரிவர்ஸ் ஷூட் பாடும்போது உங்களுக்கு எப்படி சொல்றது நீங்க பால் தான் பார்க்கணும் உங்க பவர் பார்க்க கூடாது சில பேர் பவர் பார்த்துட்டு பால் மிஸ் பண்றாங்க நீங்க வந்து பால் தான் டைம் தான் பண்ண பாக்கணும் ரிவர்ஸ் பாலா பாய் இந்த பக்கம் ரன் வச்சாதான் ஒண்ணுமே வர மாட்டேங்குது இந்த பக்கம். கமான் பிரபா கமான் ரா பாய் கமான்னா வர சொல்றீங்களா இல்ல எப்படி தெரியவா சொல்லுங்க நல்லா சிங்கிள் இல்ல ரெண்டு விஸ்டா எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. பிரஷர் ஏன்னா 34 ஆஃப் 26 என்னும் போது புரியுது அவன் ஏதோ T20 ஆடுறானா ஒன் டே கொடுக்க மாட்டாங்க. 34 of 26 இல்ல 26 of 26 ஆஃப் 35 டே ஓவர்ரா. டிகிரி ப்ளே ப்ரோ அவ்வளவுதான் அந்த பேக்கத்துக்கே பிஸ் இதல் ஃப்ரெண்ட்லாம் சூப்பரா பேசுறோம் 2 ஆலா ஆலா பாய்ஸ் கம் ஆன். இருக்கலாம் வான்னு சொல்ல மாட்டார் மந்திரிக்கலாம் முடிஞ்சாவா அப்படின்னா முடியாது அப்படின்னு எங்கடா ஆக்சுவலா நிறைய வரணும் experience அப்படின்றது அர்த்தம் அதனால தான் சொல்றேன் இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் யாரா அந்த இது டான்ஸ் ஆடுறாங்க அவ வந்து என் ஃப்ரெண்டு ப்ரோ ஷாட் ரா பாய். ஸ்டார்ட் ப்ரோ பாய் சரியான ஜட்ஜ்மென்ட். பாய் நல்லா ஆடலாம்டா. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படி பேசி பேட் பார்த்து மாதிரி பாரு. நாங்க ரெடி. நீ எவ்வளவு அடி பண்ணலாம் கேட்கல ஏதோ ஒரு கருத்து தான். அந்த எண்டு தான் ஃபேவரா இருக்கும். அதுதான் தெரியுங்க ஆட் நல்ல கேட்ச் நல்ல ஷாட்டும் கூட நல்ல கிக் பக்காவா கிக் ஆயிடுச்சு. டூலியர் கட்டி வச்சுக்கோ. இதுவே அந்த எண்ட் அந்த பேட்டி எடுத்து பாப்போம் இல்ல போயிட்டே போயிருக்காது. திரும்பி போயிட்டாரு. எனக்கும் ஜெனரலா சொல்றேன். போயிருப்பாங்க 25 பாக்ஸ் கிளிக் ஆகும் பேட் ஆமே நல்ல கிளிக் ஆகும் தான் பேட் கரெக்டா இருக்கு. ப்ளேட்ரா பாய் சார்ஜ் முடியல இது ஆடுங்க ரெண்டு வருஷம் வந்துருங்க. பின்னு சார்ஜ் முடியறதுக்கு ஆடுங்க முடிஞ்சா வந்துருங்க இவராடா குட் ட்ரை குட் ட்ரை குட் எஃபர்ட் ப்ளேட்ரா பாய் குட் ட்ரை குட் எஃபர்ட் ப்ரோ. போடு ஷாட் ரா பாய். குட் ஷாட் ரா. 10 பால் 30 ரன் அடிச்சா வந்துரு. உமானியோட ஒரு 150 ரன்லாம் அடிச்சவல. இல்ல அவன் கேட்டான் என்கிட்ட போகும்போது எவ்வளவு அடிப்பேன்னு எனக்கு கேட்டானா நான் சொன்னேன் அந்த மாதிரி எவ்வளவு அடிப்பேன் பேட்டிங் கேப்ஸ் சொல்றேன் அப்படின்னு. என்ன கேட்டான் ஏதோ ஒரு 50 100 சொல்லுங்க. இங்கே விட்டேன் அப்புறமா ஏதோ வாயில சொல்லிட்டு அங்க ஏதோ அவுட் ஆயிட்டு வந்தா கிரிக்கெட்ல நடக்கும். எப்பவுமே ஓவரா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போக முடியாது. நம்ம நான் 50 எனக்கு அனுப்பிச்சு விட்றேன் பர்சனலா இல்லனா அனுப்பிச்சு விட்றீங்கல்ல அவன் அனுப்ப மாட்டான் அவன் கண்டிப்பா. ஷாட்யா ஷாட் லாஸ்ட் 3 மேட்ச்லயே அவன் அப்லோடே பண்ணல எதுமே. சிஸ்டம் ரிப்பேர் பிரச்சனை. இப்படி ஆனாலும் நான் ஒரு சில மேட்ச்ல அப்லோட் பண்ணி கூகுள் டிரைவ்ல ஷேர் பண்ணேனா இல்லையா? சரி சும்மா கிண்டல் வச்சேன்டா. ஏன்டா சீட் ஷாட் ஏறா. நல்ல ஷாட் நான் சேர பண்ண சொல்றேன். குட் ஷாட் பாய். எப்படி ப்ரோ சொல்றாட்டங்க ஸ்டார்ட் ஆகிட்டீங்க. என்னாச்சு ரங்கா நீங்க அங்க நம்ம ஸ்கொயர்ல டீப் ஸ்கொயர் ஒரு நிறுத்தி வச்சு போடணும் ஓகேவா அவ்வளவுதான் உங்க பால் அதான் தம்பி ஆடுங்க வரும். உனக்கு என்ன ஃபீலிங் Good try. நீ சொல்லு தைரியமா சொல்லு. அது அவனுக்கு அது அந்த ஐடியா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இப்பதான் நான் ஆட ஓப்பனாவே ஆனா எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே நீ போடும்போது எப்பவுமே ஒரு ஷார்ட் ஃபைன் லெக் வச்சுக்கிறது நல்லது. டீப் ஃபைன் லெக் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உன்னையே மீறி போடு இன்னும் போடு.
நான் இருக்க வேண்டிய கருப்புக்கு மாட்டிருச்சு. குட் ஷாட் கேப்ஸ், குட் ஷாட். நல்லா இருக்குடா பாய். சூர்யா கட்சி வரைக்கும் பாடுற பால். ரெக்கார்ட் பண்ணிட்டோம் வாங்க. என்ன வாங்கன்றீங்க? சூர்யா கடைசி வரைக்கும் பாரு. உன்னதான் சொல்றான் போல. என்ன சொல்றான் ராகுல் அவன் நம்ம பழைய சூர்யா 2 பேரும் என்ன பண்ண கடைசி வரைக்கும் பாப்பாங்க. குட் பரவாயில்ல. ஓவர் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் லைன் தான் அவரு கீழே லைன் பிக் பண்ற பால பிக் பண்றா அந்த இடத்துல ஒரு பஞ்ச் கொடுக்கணும். அதான் பிரச்சனை. பால பிக் பண்ணிரு. நல்லாவே பிக் பண்றா. அதுதான் பிரமோத் ப்ரோ. நீங்க முன்னாடி இருந்து சொல்லுங்க பாருங்க. பளிச்சுன்னு அந்த கடைசி மீட் பண்ற டைம்ல ஒரு பளிச்சுன்னு ஒன்னு வைக்கணும். இல்ல உங்ககிட்ட எல்லா ஷாட்டா இருக்குது. என்னன்னா சில அந்த பாலை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிடுங்க. அது ஒண்ணுதான் உங்க டிராபேக். இருந்துச்சுன்னா நீ அழகா நீ பண்ண ஷாட் தான். இந்த சைடுலாம் வெட்டா வெளில போயிடும் அப்படின்னு. பிளேடரா பாய். இந்த சைடுல லாஸ்ட் உன்னோட ஏரியா போயிருக்கு. அந்த பால்லாம் அது மட்டும் தான் நான் எப்பவுமே ஆடுவேன். இந்த எண்ட்ல இது லாஸ்ட். பவர் பிளேல நீங்க கவர்ஸ்ல ஆடுறீங்களா? தால கூப்பிடுங்க சுரேந்திரன். 6 தான் ட்ரை பண்ணேன். இன்னும் 5 ஓவர் இருக்கு. இப்போ என்னையெல்லாம் கரெக்ட் சுரேந்திரன் நம்பர் இருக்காரா? மண்ணு நானே டிபார்ட்மெண்ட் ஷாட்டா பாய். எங்க போய் சிப்பா? தாம்பாரு. வேற லெவல் நைஸ்டா பாய். ரைட்ரா. பிரமோத் ப்ரோ அடிக்கிற ஷாட் தான். இங்க பாருங்க பிரமோத் ப்ரோ நீங்க பவர் பிளே ஆடுறது கரெக்ட். அது மேட்ச் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆமாமா விக்கெட்ல நியூ பால் ஆடுறது தான் கஷ்டம். நம்ம இனிமே ஒரு பால் கூட வரல. அதுக்காக தான் பவர் பிளேல ஒரு பெனிஃபிட்டை பேட்ஸ்மேன் கொடுக்குறான். அதுதான் விக்கெட் ஓபனர்ஸ் அதுதான் வைக்கறாங்க. உள்ள வைக்கிறான். நீங்க ஊர்பட்ட நீங்க பேஸ் போனீங்களா பவர் பிளேல போய்டு நீங்க. பவர் ஹிட் ஊர்ல இருக்குது எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்கா. சரி ஓகே நீங்க அடிக்கவே இல்ல. நீ இல்ல போடாதே இல்ல. அதுல இருக்கிற ஒரு 4 பாயிண்ட் சொல்லு. லாங் ஆன் லாங் ஆஃப் பாயிண்ட் பேக்வர்ட் பாயிண்ட் அதுக்கப்புறமா டீப் ஸ்கொயரு தேர்ட் மேன் நோ தேர்ட் மேனு இதுக்குதான் சொல்லியிருக்கேனா? பிரமோத் ப்ரோ ஷாட்டா பாய். பிரமோத் ப்ரோ இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அந்த பிரச்சனை இல்ல. நீங்க சொல்றது ஒரு 10-15 மேட்ச் முன்னாடி அந்த ரெக்கார்ட் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்லமே நீங்க சக்தியா ஆடிட்டீங்க பேட்ஸ்மேனாவே. முன்னெல்லாம் அப்படி இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன் நானு. சுரேந்தர் நம்ம பழைய மாதிரி இப்போ கொஞ்சம் பண்ண முடியாது. விக்கெட்ஸ் நமக்கு டெப்த் இருக்கு பேட்ஸ்மேன். இன்னும் 6 ஓவர் நீ தான் டாக்கெட் ஆஸ் பண்ணிட்டு நான் என்ன கேட்டேன்? சரி குடி மாடல குத்துரு. அவர் அதான் முடியாது. ரன்னிங் பாய்ஸ் குட் ரன்னிங் டா பாய்ஸ். குட் ரன்னிங் டா பாய்ஸ். என்னடா வான்னு குடி லாஸ்ட் 5 ஓவர்ஸ் பாய்ஸ். சரியா அவன் 6 இப்பதான் வந்தது. இல்ல அவனுக்கு அது என்ன சொன்னாங்க சும்மா அப்படியே 143 142 2 டைம் ஆன் பண்ணா ஃபைனலா ஆஃபர் லெட்டர்லாம் ரிலீஸ் பண்ற டைம்ல தான். பட் ஆனா இவன் கொஞ்சம் டீசெண்டா இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும். ஒரு லாஸ்ட் 5 பாய்ஸ். அவனுங்க ஃபுல்லா வெள்ளக்காரனே இருந்தாங்க. இந்த டீம் கிடையாது. அது சொல்றேன் இருக்காங்கல்ல அவனுங்க ஃபீட்பேக் இன்னும் அனுப்பலாம். அதெல்லாம் இன்னும் டிஸ்கஷன் போல. ஆனா சின்ன லாஸ்ட் 5 பாய்ஸ் கம் ஆன். நல்லா இருக்கு பாலா. நிறைய லேர்னிங் டைம் இருக்கும். நான் சொல்றேன் நீங்க எந்த டைம்ல வேணா ஒரு போனிங்க வேண்டாம். ஆபீஸ் போனா ஏதாவது ஹாய் ப்ரோ யார் பேசுறீங்க? யார் கூட சோலோவா? பாலா பெரிய ஆளுக்கே ஆர்பிக்கே இன்னைக்கு வாய்ப்பு இல்லை ஜி. நம்ம போறதுக்கே லேட் ஆயிடும். 142. அது இல்லாம திருப்பி நாளைக்கு காலைல வேற நான் கிளம்பணும். அதுதான் நெக்ஸ்ட் வீக் எப்படியே மேட்ச் நடக்குது. நான் நெக்ஸ்ட் வீக் டீம் எக்ஸ்என் போடு. ஷாட்லா பாய். நல்லா இருக்குடா போலாம் பால் போல. இவன் ஒருத்தன் ஏய் பிளேடரா தம்பி. பேட்டிங்கடா பாய். வந்துருச்சு. வர்ற மேல பேட்டிங் ஷாட்லா பாய். ஷாட் அடே பிரில்லியன்ட்ரா பாய்.
போடு. கொஞ்சம் கத்துங்கடா நான் என்கரேஜ் பண்ணுங்க. கம் ஆன் பாய்ஸ், நைஸ் நைஸ். குட் ஷாட் டா பாய். ஏய் இன்னும் 20 போட். ஷோ. கோல். உள்ள அவன் ரோல் பண்ணான். க்ளோஸ் மாதிரி நாகு போங்க. சுரேந்தர் கட்டியும் சுரேந்தர். மேல இது ஃபிளிப் பண்ணலாம். எனக்கு என்ன வந்துட்டு எனக்கு இங்க பட்டுச்சு. அதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. தொடையில பட்டுச்சு எனக்கு. ஸ்டார்ட். அவ்வளவுதான். கிரீஸ் எடுத்து கூட வெளில ஆடலையே. உள்ளே தான் பாலா அந்த இது பிச்சிருக்கு பாரு பாலா டேப். சொல்லிடலாம் போலாம். ஆமா ஆமா நான் கட் பண்ணணும்ன்றத நான் உள்ள போயிட்டு கூட அம்பேத்துக்கு இருப்பு மாத்திடுங்க ப்ரோ. பாலா ப்ரோ இருப்பு மாத்திடுங்க. அதை மாத்தணும் ப்ரோ. போயிடுச்சு. மடிக்கவே மாட்டேன். அவ்வளவுதான். வா 4. போயிடுச்சு. பவுண்டரி சூப்பர் பவுண்டரி. நம்ம அவங்கள மோட்டிவேட் டயர்டா அப்படியே உட்கார்ந்தா. பிளேட்னா மேட்ச்ல ஷாட் ப்ரமோ. மேட்ச்ல அதான்டா ஆக்சுவலா சும்மா உட்கார்ந்தாலே தண்ணி எவ்வளவு ப்ரோ? கரெக்ட்டா இன்னும் 4 ஓவருக்கு 60 ரன் அடிக்கணும். செம்ம இல்ல ப்ரோ நாங்க 200 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம் ப்ரோ. கரெக்டா அதான் நல்ல ஏய் நீ பண்ணது தப்பு இல்ல. 3 ஓவர் கரெக்ட்டா இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்டா அந்த பால் மேம் இருந்துச்சுன்னா சரி இன்னைக்கு ஒரு குயிக்கா ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் நானு. ரொம்ப நன்றிண்ணா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கருப்பா விட்டுறது ரெக்கார்ட் பண்ணி எனக்கு இதுதான் ப்ரோ பயம். இப்போ 3 ஓவர் அடிக்கிறதுக்கு யார் இப்போ? முடிஞ்சா ரொட்டேட். அதுதான் ப்ரோ யோசிக்கிறேன் நான். நீங்க பாருங்களேன் நீங்க வந்துரும் சுரேன் இருக்காரு மறந்துடாதீங்க சுரேன் ஆஃப்ரோஸ் அடிப்பாரு 4 விக்கெட் அந்த அப்படியே வந்து வந்துச்சா மாத்தி பேசி பால் அடிச்சிட்டு இருக்கு. நல்ல போகுது. கேக்குற மாதிரி சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுப்பான் அதான் நான் அப்படிதானே அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு ரெண்டு பால் 10 வந்துருச்சு. 4 பால் நமக்கு வந்து தப்பான பால் ஒரு அடிச்சா கூட போதும். ரொம்ப போயிட்டான். இந்த சைடு வந்துட்டான். அது அக்ராஸ் நல்லா ரொம்ப அக்ராஸ் பால் ரொம்ப ஸ்லோ பால். அது வந்துரும் அப்படி இப்படி வந்துரும் ராகுல் இருக்கார்ல எத்தனை வரும் நல்ல பால் 4 இருக்குடா. 3.5 தான் 2 ஓவர் வரட்டும்டா. சரி ஓகேடா ஏன்டா அவ்வளோ இருக்கு அதான். போடு. ஐயோ ஐயோ யார் கட்டல பேட பண்ணலையா? சுரேன் பேட்ஸ்மேன்ங்கிறதே நம்ம மறந்துட்டீங்க அடிக்கடி. பேட்டிங் இருக்குது அவர்தான். இப்பதான் இறங்குறாரு. பவுலிங் மைண்ட் செட் வாங்க. வந்துடுறேன் இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. அந்த எண்டுனா எப்படி போகணும், அந்த எண்டுனா எப்படி போகணும். சொல்றேன் உள்ள வரப்ப ரொம்ப ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க அல்டிக்கும் காத்து தான் நான் சொல்ல வரேன். காத்து நான் சொல்றேன் எப்படி சரிங்களா? உங்க பேஸ் இருக்கு. அந்த பேஸ் வந்து அட்வான்டேஜ் வந்து நமக்கு இருக்கு. அப்படிலாம் சீக்கிரம் யோ யோ சின்ன கேட்ச் கிராக்கெட் மாதிரி கொடுங்க. ராட்டி 13 ரன் அடிக்கணும் ராட்டி. இன்னும் 2 ஓவர்டா பிராட்டி. பிராட்டி ஒரு 10 ரன் அடிக்கலாம்டா. கமான்டா. சூர்யா தப்பு பண்றோம் சூர்யா. அப்படியே போயிருக்கணும்டா. நான் இங்க விளையாட வந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆக்சுவலா அவர் அவுட் ஆனப்படி இப்படி ஆக மாட்டார். தலையும் கல்லு மாதிரி இருக்குப்பா. கருவத்தடி போட்டுட்டு அது இந்த மாதிரி அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சாக்ஸுக்கு வச்சு தான் இருக்கு ப்ரோ இல்ல ப்ரோ சரி நீங்கள் போடுங்க நீங்கள் போட்டே ஆடுங்க பவுலிங் போகிறோம் கீழே வந்து ரொம்ப நேரம் யோசிச்சேன் ப்ரோ. ஏதோ வெளியில போய் எடுக்கணும்னு நினைச்சேன். வெளியில போய் எடுக்கணும்னு நினைச்சேன். சாக்ஸ் எல்லாம் வெளில தூக்கி போட்டு ரொம்ப நாள் கட்டி சென்டர் ஒன்று மாட்டினுச்சு. அங்கே போர் பண்ணிச்சு. அந்த வாட்டி கவர் ஆகிருக்கு. அங்கே போர் பண்ணிச்சு. கேமராவில் கவர் ஆயிருக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கரெக்டாக உள்ள வச்சு நல்ல நல்ல சவுண்டு எல்லாம் அந்த பவுண்டு தலை வேண்டாம். வேற லெவல் ஃபுல்லாக எடுத்தீங்க நிற்குமா சார்ஜ்? நான் லாஸ்ட் கேட்டாவா ஃபுல்லாக எடுத்தா நிற்குமா? தெரியலையே. கடைசியில் இப்போ வந்து ஐசியூவில் இருக்குது. ஓ ஓகே ஓகே. லைனே இல்லை பேட்டரியில். எந்த செகண்ட் வேணாலும் ஆஃப் ஆகும்.
நல்லா இருக்கு. மைக்கும் கேப்சர் ஆகுமோ? ஆகும். சூப்பராக இருக்கு. கூல். அவ்வளோதான். என்னடா பண்ணுறது ராகுல்? சரி 180 வந்துருக்கும். நம்ம நின்றுருக்கு 200 வந்துருக்கலாம். ஜாலியாக இருந்துருக்கு. ஒரு தடவை பிகி கூட நாங்கள் கடைசி 6 ஓவர் கிட்டத்தட்ட 80 ஓவர் எடுத்தோம். பிகி இருப்பார்ல கார்த்திக். ஆமாம்மா. அவரும் நல்ல ஃப்ளோவில் மாட்டினார். இல்லை நான் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் ஆக்சுவலி. பிளேட் 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 பிளேட். ஹே பிராட்டி வேற லெவல் பிராட்டி. ஆக்சுவலாக நான் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஓகே இப்போ உனக்கு ஒட்டுறது இப்போ உனக்கு எப்படின்னா உனக்கு எனக்கு ஒரே இது தப்பு பண்ணால் அந்த ஊரில் 10 ரன் எடுக்கணும். அப்படியா இருந்தாலும் விக்கெட்டை கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுவா 172. பேட்டரி லெவல் ரோ முடிஞ்சிருச்சு. Make it go. Run faster. Boundary. Faster da. ஜஸ்ட்டுங்க ரொம்ப க்ளோஸ். இவனுக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லாரும் க்ளோஸ். 4மே க்ளோஸ். அவன் தடுத்து அந்த கோச்சிங் முடிச்சிட்டான். கரெக்டா இருந்துச்சு. வேணா கால் பார்த்து வாடா. ஏய் சிவா ஃபாஸ்டா வர்றா. அவன் ஓடலங்க. வந்துட்டான். மிஸ்ஃபீல்ட் ஆயிடுச்சு. ரஞ்சித் நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு அப்படியே ஒரு கேஷ் ஓடிதாங்க இப்போ. அவர் ஸ்டக்கா நின்னுட்டாரு. ஃபர்ஸ்ட் கால் அவன் தான் எடுத்தான். ஸ்டாப்பை கைக்கு போயிட்டு வந்துட்டான். வாடா பேட்டிங் அவ்வளவுதான்டா. Keep going. இல்ல க்ளோஸ் ஆனா நீட்டானாலே நான் விக்கெட் வாங்க. வேணா பராபர். நைஸ் கால்ரா. Batting boy. Nice batting.
வாங்க வாங்க. வரலாடா. கால் அடிச்சுச்சா? கீப்பர் கால். பாஸ் பால் வைட். பால் வைடு. சமயத்தில் ஏதாவது அவர் மிஸ் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் அப்படி தான் ஒரு 6 வந்து அவங்க 4 வைடு சேர்த்தாங்க. பாஸ் வாங்க. வைட் பாய்ஸ் ஒன் பாஸ். போட்டாங்க. எவ்வளோ ரன் இப்போ ஸ்கோர்? 13 வரணும். ஸ்லிப் வரும்போது ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பால் தானே போட்டுருக்கு. சிங்கிள் வைடு 1 2 வைடு ஒரு வைஸ். பேட்டிங் பிளேயர் டேய். வெல் பேட். கோல். வா. பேட்ல போய் செட்டில ஆரம்பிச்சுவான். ஒரே கலர்ல இருக்கு. வைடா. பொறுமை. பேட்ஸ்மேன் வெளியே வந்துருக்கான். எதுவுமே வரல சார். நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். எல்லாம் பாலும் வரல, கேட்சும் வரல. எல்லாம் முன்னாடி. அது இங்க இருந்து லாங் பால் டிராவலே ஆகல. ஆள்ல யாரும் அந்த பக்கம் வந்தாலும் ஆனா அந்த ரெண்டு பிளேயரா. நைஸ் பேட்டிங் கௌஷிக். ஆப்ஷன் அவ்வளோலாம் டைமிங் நல்ல இந்த பக்கம் ஆடுவோம் இந்த பக்கம் ஸ்பீடே டர்ன் ஆவல கார்த்தி அந்த பால் நேரா வந்து டேய் ஷாட்ரா டேய். ஷாட்ரா. அவன் கத்துறதுனா எல்லாரும் வெல் பேட். நீங்கள் மேலே மட்டும் பேட்டை தூக்காம பண்ணி பால் போயிட்டே இருக்கு. பால் பட்டாலே வெளியே போகுது. பேட்டை மேலே மட்டும் விடாது. பெருசாக திரும்ப அந்த பால் தான். ஏய் பியூட்டிஃபுல் ஷாட் ரஞ்சித். அருமை. நல்லா ரஞ்சித். கிரேட் பிளேயர் டேய். அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் டைம் தான்டா. கரெக்டாக பார்த்துருக்கேன். அதுதான் சொல்கிறேன். என்னால் டைமிங் பிடிக்க முடியல அந்த பேட்டில். நான் மாதத்தில் ஒரு நாள் 2 பேட்டை தூக்கியாமல் வச்சியாங்க அந்த பேட்டில். ஏன் இது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எனக்கு இதில் ஆடி பழக்கம் இல்லை. அந்த பேட்டு தான் அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட்ல அவனை பேட்டிங் வாட்சாப்பிச்சிங்க. அடி அடிச்சு தானே உடஞ்சது. அது நல்ல உடனே நான் பேட்டை ஃபாஸ்ட்டாக சர்வம் போகும். அடிச்சு போயிட்டே இருக்கும். நைஸ் ரன்னிங். பால் அதே மாதிரி சுந்தர அதிகமாக இந்த பால் தான் நேராக வந்து வெளியே தான் போடுறாங்க. எந்த பக்கம் அடிக்கிறதுனே இப்போ தெரியாது. இந்த எனக்கு ட்ராவல் ஆகிட்டு இல்லை பால். பவர் பிளே விக்கிரடாம ஆடுறது நான் போதும். இந்த நல்லா இறங்குறா சார். பிளேட்
ரணிதா எந்திரிச்சு லேட் கௌஷிக் கேட்ச் மிஸ் இல்லை ஆட வேணாம்னு சொன்னேன் அந்த பால் மேலே ஆடி தான் முடிஞ்சான் கையில் அடுத்த மேட்ச் எப்போ நமக்கு 18 மார்னிங்ல நம்ம 2 ஆஃப்டர்நூனும் மார்னிங் நெக்ஸ்ட் வீக் மார்னிங் 10:30 முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இல்லை சார் ஒரு மேட்ச் இருக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு சார். இல்லை அதான் ஒரு 10:30 தான் முடிஞ்சா மாற்றி கொடுக்குறேன். அவ்வளோதான் ரஞ்சித். பேட் அதான் நான் சொல்றேன் மைண்ட் செட்டில் வர மாட்டேன் ஆடவும் டைமிங் அந்த ஸ்பின்னே டைமிங் கொடுக்குது சரி நான் பேட்டை தூக்கி இப்படி விடுறதுக்குள்ள பால் போயிடுது பாஸ்கர் பாபு இதெல்லாம் நான் என் பழக்கமா இல்லை பாலாஜி பாஸ்கர் போயிட்டான்ற மாதிரி அப்படியா பாலாஜி போயிட்டாரு. ஏய் பேரடா what a shot. ஏய் ரெண்டா அவர் மேல தான் போட்டாரு பால் தான் எல்லா மேட்ச் ஜெயிச்சலாம் கொடுக்குறீங்க அது பார் மிஸ்ஃபீல்ட் சண்முகம் அந்த புதுசா ஒரு பையன் வந்தாரு. ஸ்ரீதரா? அவன் வராது. ஸ்ரீதர். 40-50 ரன் எக்ஸ்ட்ரா தான் பிராக்டிஸ் வந்தாரு. இங்க வரலையா? ஏன் வரல? டி பிரசாந்த் கூட வந்தாரா? ஏன் இங்க வர சொல்ல வேண்டியதுதானே? ஸ்பீட் தானே. பார்த்தாதான்ப்பா மேட்ச் பார்த்தா பையன். யார போய் அடங்க பால்லாம் டீசெண்டாக தான் இல்ல அடிச்சதுதான் ஸ்ட்ரைட்டா டென்ஷன் ஆகாம இருந்தாங்க. ஆனா அவர் அடிச்சதுல தெரிஞ்சது மண்டே வந்து கேட்டுக்கோ. அந்த பேட்டிங் அவர் ரெடி பண்ணதா கொடுத்தாங்க. கண்டத்துல வைக்கோங்க நல்ல ஹைட். நல்ல ஹைட். ஹைட் நல்ல ஹைட். ரிலீஸ் எங்க இருக்கு அது தெரியுது இங்க இருந்து பார்த்தா. இங்கிலாந்துல மொழிதரம் பண்ணலாம். லைன் கரெக்டா நல்ல டாஸ் பால் சரியான 531 வேணுமாடா Hey, make it 2. ரெண்டு பேர் பேசிக்கலாம் சூப்பரா இருக்கும் அவர் ஓடுவாரு ஓட மாட்டாரு
அடிக்கிறது பவுண்டரி கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் அதே தான். இந்த சைடு நல்லா இருக்கும், இது அடிச்சா நல்லா பறந்து வரும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாளை முக்காதாவது டவுன் ஆகுது. வெளியே அதை புரியல, வெளியே போயிருக்கிறது வேலை. கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணி ஆமாம், கம்பெனி பேர் ஆன்வர்ட் டெக்னாலஜிஸ் கம்பெனி டீம். பெருங்குடி நமக்கு பேட்டிங் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஏரியாலுமே எனக்கு பெரிய கேப் நல்லா இருக்கு. பாடுறது எல்லாரும் ஒரு பாட்டை முன்னாடியே இருந்தாங்க. டிஸ்டர்ப் பண்ணாரா? எடுத்துக்கிறேன். இல்ல போடு
அவ்வளோதான். பவுலர்கிட்ட பேசுங்க, பவுலர்கிட்ட பேசுங்க. வேணாண்டா. அவ்வளோதான். நீ அந்த 4th ஸ்டம்ப் லைனுக்கே போ. டேய் அவ்வளோதான்டா சூர்யா, அதான்டா சூர்யா. 45. No ball. மேட்ல பட்டது. அவ்வளோதான்டா. அதை போடுறா அந்த பாலை. ஃபீல்டிங் அங்கே நிப்பாட்டிட்டு வேற எங்கேயோ போடுற. அதுதான் நான் சொல்றேன். அவ்வளோ டைமிங். பரவாயில்ல. அவ்வளோதான். இதான் பால். அவ்வளோதான்டா ரெங்கா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்சா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்சா? உங்களுக்கு ரெண்டாவது ஃபஸ்ட்டு அதே தான் ப்ரோ. ஜெயிச்சிட்டிங்களா? நாங்கள் தோத்துட்டோம். பவுலரே வரல, மெயின் பவுலர் எவனுமே வரல. கடைசி விக்கெட் 9 ரன் அடிக்கணும். பார்ட் டைம் பவுலரை கொடுத்தோம். மொதல் பாலே நோ பாலில் 4, அடுத்த பால் கரெக்ட் பாலில் 4 கொடுத்தான். அவ்வளோதான். அப்படியே போடு. குத்திட்டான்டா. சூர்யா ரெடியாரு. அவன் கரெக்டாக இந்த இதில் போடுறான். அடிக்க நினச்சா உனக்கு தான் வரும், வேறு எங்கேயும் வராது. ஐயா இதே தான்டா அன்னைக்கும் அதே மிஸ்டேக்கு. அவ்வளோதான் பிராட்டி. கிரேட் பிராட்டி. வேண்டாம். அவ்வளோதான். கிரேட் அஃப்ரோஸ். டே ரெங்கா எங்கடா ஓடியாடுற? எங்கே ஓடியாடுறானே தெரியும். Great feeling, Avros. ரெண்டு பால் யூஸ் பண்ணா போதும். டைம் இருக்கு ஆடுங்க. பரவாயில்ல ஜேபி பரவாயில்ல. நாலு வந்தா போதும், 4 கூட வந்தா போதும். அல்ல நோ ப்ராப்ளம். கம் ஆன் ஜேபி. நீங்க ஆட முடியும். ஆடலாம் ஜேபி. வெயிட் பண்ணுங்க.
ஓடி வந்துடுறாங்க அப்பயே தவிர எப்படி போட்டா உருட்டி விட்டா யோகி பேக் சைடு இல்லடா அவங்க அடிச்சாங்களா ரைஸ் வரல அல்லாண்டா போய் அது பாலுக்கு பால் ஏறப்படலாம் போலாம் டேய் தா டேய் டேரல் மிச்சல் போடுவான் அது ஒரே ஷாட் தான் இருபத்தாறு 39 ஆ 2 லாஸ்ட் 2 இந்த இடம் கொஞ்சம் சின்னதோட இந்த வைடு லேட் இந்த பால் யோகேஷ் இல்ல அங்க யூடியூப் கேக்குறேன் ஏடா யோகேஷ் சொல்றானா ஆடுறாரு யோகேஷ் இல்லன்றான்
அவன் சொல்றானு கேட்க கூடாது. ஏய் அதெல்லாம் நீ சொல்ற நீ சொல்ற அவன் எனக்கு தெரியல. அப்படி கிடையாது, ஏறலாம் கிடையாது ஜி. நீங்க இப்ப மேல வந்துச்சுன்னா முடியாது. நோபால் செஸ் லைன். சூப்பர் சூப்பர் யோகி. பால் ஏதாவது கிடைக்கும் நினைச்சேன். முடியாது நீ வந்துருச்சா அப்பதான் வேகமா ஓடுனாரு. பாலே என்ன வரல. ஒரு பால் தான். பால் பால் ஆடுங்க. பால் சிங்க தாடிக்காங்க. யோகேஷ். 4 ஓவர் 31. ஏய் சும்மா இருங்க ஜெயிச்சலாங்க. என்னாச்சு? அப்பவே மழை வந்துட்டு. ஏங்க பார் ஸ்கோர் அதிகமா தான் இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் ஃபைட் பண்ணலாம். பேட் அடிப்பாங்க. சரியா இருக்குடா. 20 பாத்துடா. நீ அவனை கனெக்ட் பண்ணி போறதா? அந்த மாதிரி கூட அப்படியே எஞ்சி நிக்கணும். அந்த சொல்லவே இல்ல போன் போடுறதுல உடனே இன்னும் கொஞ்சம் போயினா போயிடும். எங்க வந்துட்டு இருக்கீங்க? பேட்டிங் பாய். பேட்டிங் பேட்டிங் பேட்டிங். சரி ஓகே சரி இருக்கட்டும். சரி ரொம்ப நாள் ஆச்சுல அன்னைக்கு பார்த்தோம். சரி அப்ப கிளம்பி ரெஸ்ட் எடுத்து வா. வெளியே 3 இருக்கு. ஏய் சாத்ரா சரியான டிரைவ். நில்லுடா பாய். பேட்டிங்டா. அவர் நீங்க என்ன LBW கப்பல் கேட்டு அட்டம் பண்ணலையா? தண்ணிடா. ஏய் பால் அங்கேயே வாங்கிட்டாராம்ப்பா. அப்டமன்ல வாங்கி அது அவரே சொல்றாரு. அப்டமன்ல வாங்கிட்டாரு. எப்படி போட்டா அடிக்க சொன்னா? ஆ 24 அடிக்கணும். 24 நான் பரவாயில்ல அடுத்து உட்காந்து எந்திரி ப்ரோ. இது வைக்கலையா இல்ல கார்டு வச்சிருக்கேன். ஏங்க வைக்கலன்னா இந்நேரம் படுத்துருப்பாங்க. பையன் அவன்லாம் அவர் ஒண்ணு சொல்லிட்டு வராரா? போயிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்காத. நீ ஆடு அப்படின்ட்டு வருவாரு. இந்த பால் ஒரு 6. பையன் அடி வாங்கி ப்ரோ உங்க பால் அவர் அடிச்ச மாதிரி அவர் போடுற பாலை நீங்க அடிங்க ப்ரோ. அஞ்சு பால் முடிச்சுடா. ஒரு பால் தான் இருக்கு. ரிலாக்ஸ். ஊசா ஸ்பீடு. பரவாயில்லடா பாய் பரவாயில்ல. பரவாயில்ல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த இது யூஸ் பண்றதா? அங்க இருக்கு பாருங்க. 3 செட் இருக்கு பாருங்க ஹெல்மெட். உட்காந்து
நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் இருக்கு. ரிலாக்ஸ் ஆகுது. சூப்பர் ஓவரா இருக்கிற ஓவர் போடுறதுக்கே இருட்டா இருக்குது. சூப்பர் ஓவரா யோகி பால் கேப் நிறைய இருக்கு. 2 6 போனா நல்லா இருக்கும். நீ வேற ஒரு 4 போட்டு கேக்குற. 10 முடிச்சு வாடா மேட்ச். இல்ல உட்கார்ந்துட்டே வா. ஓகே கடைசி ஓவர்ல ஒரு பவுண்டரி திரும்பி சுத்த வேண்டியதான். உள்ள டிஸ்கஸ் 2 பேரும் அவர் கேட்கல. எவ்வளவு ரன்னே தெரியாம ஆடிட்டு இப்ப தட்டி விடலாம். ஜேபி தட்டி விட்டா தான் வரும். அவர் அடிச்சார்ல பின்னாடி அவங்க அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணிட்டாங்க. ஒரு 2
யோகி சிக்ஸடி யோகி சிக்ஸடி ஒண்ணுதான் செஞ்சு வாங்க. அவங்க கடைசி வரலாம் கூடு போரு தேவையில்லாம பின்னாடி அதெல்லாம் விடுங்க 65 என்னங்க 10 ரன் ரேட் அடிக்க விட்டுருக்கோம். இன்னும் 4 விக்கெட் எடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் இல்லை. 10 ரன் ரேட் 4 விக்கெட் மெயின் விக்கெட்லாம் போயிடுச்சு. இவ்வளோ கொண்டாந்து ஆடிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஸ்கோர் எடுத்துக்கிட்டு மேட்ச் கையில் வந்த மேட்ச் வந்து விட்டுரு போகலாம். அதை தான் சொல்லுவாங்க. கையில் வந்த மேட்ச் சும்மாலாம் இல்லை. 39 மார்க் 69 ரன் ஆல்மோஸ்ட் 6 ஓவருக்கு 10 ரன் அடிச்சாங்க. அவங்க அடிக்கவே இல்லை. வா வந்து அடிச்சு போ அப்படின்ற மாதிரி. நீ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்டிங் தான் ஓட்டணும். ஆமா 2-3 ரன் ரன் அவுட்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஒரு ரன் அவுட் தான்.